ஹலோ மை டியர் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் 95+ எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பகுதியை பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ பகுதிக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, 90 மார்க் உண்டான பேட்டர்ன் சொல்ல போகிறேன். பாருங்கள், டைம் அலோடு 2.5 அப்படின்னு கொடுத்துருக்கு. பட் ஆக்சுவலி நமக்கு 3 hours இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரீயாகவே இங்கிலீஷ் எக்ஸாம் ஃப்ரீ மைண்டோடு நம்ம எழுதலாம். இப்போ பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 1 to 3 synonyms, 4 to 6 antonyms, 7 to 20 ஒரு 15-16 டாபிக் கொடுத்து அதிலிருந்து 1 மார்க் கேட்கலாம். அடுத்து செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 21 to 26 பொயட்ரி அப்ரிசியேஷன் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் போயம். போயத்திலிருந்து அப்ரிசியேஷனும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் கேட்கலாம். 27 to 30 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் பார்ட்டு, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் கண்டிஷனல் கிளாஸ். அடுத்தது பார்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா 31 to 33 ERC, அதாவது எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் ஃப்ரம் போயம். தென் செகண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸில் இருந்து ஷார்ட் ஆன்சர் வரும். தென் பார்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு 3 மார்க் கொஸ்டின், 4 3 மார்க் கொஸ்டின் கொடுத்து அதில் 3 நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்ட் 4 பார்த்தீங்க அப்படின்னா 7 5 மார்க் கொஸ்டின், எய்தர் ஆர் சாய்ஸ். அதில் ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் பேராகிராஃப் கொஸ்டின் ஃப்ரம் ப்ரோஸ், போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ரீடர். 4th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நோட் மேக்கிங் அண்ட் சம்மரைசிங். அதுக்கடுத்தது லெட்டர் ரைட்டிங். லாஸ்ட் கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா டயலாக் ரைட்டிங். இப்போது எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த டாப்பிக்கில் நம்ம சூஸ் பண்ணலாம் படிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 to 3 சினானிம்ஸு, அது 90% புக் பேக்கில் இருந்து தான் வரும். ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாலேயும் கிளாசரி இருக்குது, எக்ஸசைஸ் இருக்குது. அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டினுமே அதுலேருந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆன்டானிம்ஸு எல்லா லெசன்லேயும் புக் பேக்கில் இல்லை, சம் லெசனில் மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் அதை பார்த்துக்குங்க, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் சினானிம்ஸ் ஆன்டானிம்ஸில் மினிமம் 3 மார்க்கு நம்ம எடுத்துட முடியும். அடுத்து 7 to 20 நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்ட் 2க்கு போயிட்டீங்க அப்படின்னா பொயட்ரி அப்ரிசியேஷன் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. இப்போது நமக்கு இந்த இயர் 2021 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 போயம் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற புக் பேக்கில் இருக்கிற அப்ரிசியேஷன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நல்லா படிச்சுக்குங்க. கண்டிப்பாக அதிலிருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதில் ஈஸியாக 8 மார்க் எடுக்கலாம். இந்த என்னென்ன மார்க் சொல்லணும் அதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். அடுத்தது 27 to 30 கொஞ்சம் கிராமர் டிஃபிகல்ட்டாக இருக்குது, புரியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த கண்டிஷனல் கிளாஸ் அப்படிங்கிற பார்ட்டில் இன்வர்ஷன் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் இருக்குது. நீங்கள் எந்த ஒர்க் புக்கை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் அந்த ஒர்க் புக்கில் அந்த கைடில் கண்டிப்பாக அந்த பார்ட் இருக்கும். அதை எடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்ட் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா 31 to 33 ERC. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 போயம் தான் இருக்குது. அந்த 4 போயம் ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை நல்லா கோத்ரூ பண்ணிட்டு அந்த லைன் பார்த்த உடனே அது எந்த போயம் எந்த பொயட்ரி அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அந்த போயம் பொயட்ரி அப்படிங்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு மார்க் 2 மார்க் வந்துடும். ஸோ அவுட் ஆஃப் 3 யூ கேன் கெட் 2 மார்க். 2 மார்க் உங்களால் வாங்க முடியும். ஸோ 2 கொஸ்டினுக்கு 4 மார்க் வாங்கிடலாம். அதுக்கு செகண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஆன்சர் ஃப்ரம் ப்ரோஸ். அதுலேயும் நமக்கு 4 ப்ரோஸ் தான் இருக்குது. 4 ப்ரோஸில் இருக்கிற புக் பேக்கு எல்லா கொஸ்டினையும் படிச்சுக்கணும். 2 மார்க் தனியாக 3 மார்க் தனியாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து ஷார்ட் ஆன்சர் 3 மார்க் தான் கேட்குறாங்க. இருந்தாலும் நீங்கள் 2 டைப் கொஸ்டினையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக புக் பேக் கொஸ்டின் தான் வரும். உள்ளேருந்து கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கேட்குறது. இது யூஸ்வலாக கேட்கக்கூடிய 4 கொஸ்டின் எதுன்னு பார்த்தீங்கன்னா டயலாக் ரைட்டிங், வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரெப்ரசன்டேஷன்,
3வது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைபிங் எ ப்ராசஸ். ஒரு டீ போடுறது எப்படி, காஃபி போடுறது எப்படி, சூப் வைக்கிறது எப்படி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. தென் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன கைடு வச்சுருந்தாலும் அதிலிருந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். இந்த 4மே ஈஸியாக தான் இருக்கும். இந்த 4ல் கண்டிப்பாக 3 அட்டன் பண்ணி 3க்கு 3 9 மார்க் வாங்கக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க்காவது அதெல்லாம் வாங்கலாம். ஸோ எக்ஸஸாக வந்து வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நோட்டீஸ் ரைட்டிங்கோ, எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹெட்லைன்ஸ், இமெயில் ரைட்டிங், ரீஅரேஞ்ச், இந்த ஸ்பாட் த எரர்ஸ், இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 5 மார்க் தான் கேட்டுட்டு இருக்காங்க, 3 மார்க்கில் இல்லை. ஸோ இருந்தாலும் அதை பார்த்து வச்சுக்கோங்க. 3 மார்க்கில் கேட்டாலும் எழுதிடலாம், 5 மார்க்கில் கேட்டாலும் எழுதிடலாம். இந்த நோட்டீஸ் ரைட்டிங்கும் இமெயில் ரைட்டிங்கும் 11th இங்கிலீஷ் புக்கை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா எப்படி எழுதுறது அப்படின்ட்டு அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது பார்ட் 4ல் ப்ரோஸ், போயம், நாடிடெயில் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ரோஸ், 3rd ப்ரோஸ், 5th ப்ரோஸ், இந்த 3 ப்ரோஸ் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இதை படிச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி போயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2nd போயம், 3rd போயம், 4th போயம், இதை படிச்சிங்க அப்படின்னா இதிலிருந்து ஒரு 2 போயம் வரும். ஸோ கண்டிப்பாக எழுதிட முடியும். சப்ளிமெண்ட்ரி ரீடர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நாடிடெயில் கேட்குறதுக்கே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு நாடிடெயிலை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3மே நீங்கள் ஈஸியாக எழுதினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் சரியாக எழுத முடியாட்டி கூட மினிமம் ஒரு 9 மார்க் 3க்கும் சேர்த்து வாங்கிட முடியும். தென் நோட் மேக்கிங், சம்மரி ரைட்டிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் எல்லாருமே ஹின்ஸ் மாதிரி சில பேர் எழுதுகிறாங்க. அப்படி எழுதாமல் ஹெட்டிங், சப்ஹெட்டிங் போட்டு எழுதணும். கொஞ்சம் மார்க்கு கூட ஒரு 4 மார்க் வரும். அதேமாதிரி சம்மரைசிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி போட்டு எழுதணும். ரஃப் காப்பி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விடணும். நீங்கள் நோட் மேக்கிங் எழுதினாலும் சரி, சம்மரி எழுதினாலும் சரி, டெஃபினட்டாக ஹெட்டிங் கண்டிப்பாக எழுதணும். இது 2மே எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. எதிராக சாய்ஸ் தான் கொடுப்பாங்க. நோட் மேக்கிங்கோ ஆர் சம்மரி ரைட்டிங்கோ தான் எழுதணும். ஏதாவது ஒன்று எழுதுங்க, 2மே எழுதாதீங்க. சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்றே கேட்பாங்க, மேக் நோட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ், இல்லை அப்படின்னா சம்மரைஸ் த ஃபாலோயிங் பேசேஜ் அப்படின்னு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும்தான் எழுதணும். கொஸ்டின் மாற்றி எழுதி வச்சிங்க அப்படின்னா, ஆன்சர் மாற்றி எழுதி வச்சிங்க அப்படின்னா மார்க் போயிடும். ஸோ கொஸ்டின் நல்லா படிங்க. தென் லெட்டர் ரைட்டிங்கில் பர்சனல் லெட்டர் அப்படின்னு இருக்குது, அஃபிஷியல் லெட்டர் இருக்குது. அதுக்குண்டான ஃபார்மேட் உங்கள் கைடில் நல்லா பாருங்கள். அதுபடி கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸப்ட் பாடி ஆஃப் த லெட்டர், பாடி ஆஃப் த லெட்டர் உங்களுக்கு தெரியாட்டி கூட மீதி இருக்கிற பார்ட்டுக்கு 3 மார்க் வாங்கலாம். தென் கடைசி கொஸ்டின் டயலாக் ரைட்டிங். அது ஈஸியாக நீங்கள் டயலாக் ஃப்ரேம் பண்ணிடுவீங்க. அதுலேயும் எப்படி ஒரு 2 அல்லது 3 மார்க் வாங்கிட முடியும். டோட்டலாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ 55 மார்க்குக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இப்படி உங்களுடைய மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் கூட ஒரு 10 மார்க் மைனஸ் பண்ணாலுமே ஈஸியாக 45 மார்க் வாங்கிட முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் 7 to 20 நம்ம டச் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் என்ன ஒர்க் புக் வச்சுருந்தாலும் சரி, அதில் இருக்கிற இந்த பார்ட்டியெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 மார்க்காவது எடுக்க முடியும் மினிமம். ஸோ ஈஸியாக 50 மார்க் எடுக்கலாம். ஸோ நம்ம எப்படி பாஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆவரேஜ் மார்க் 50 மார்க் எடுத்துட முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபெயில் ஆகுமோ அப்படிங்கிற பயப்படுற ஸ்டூடெண்ட்ஸு இப்போ நான் சொல்கிற ஃபார்மேட் படி படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக 50 மார்க் எடுத்துடலாம். ஓகே, இப்போ 95+ எடுத்தவங்க என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அவங்க எல்லாமே சரியாக தான் பண்ணுவாங்க. கிராமராக இருக்கட்டும், பேராகிராஃபாக இருக்கட்டும், அப்ரிசியேஷனாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவீங்க. இந்த 7 to 20 தான் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் மாதிரி படிச்சிங்க அப்படின்னா வாங்கிட முடியும். அப்படி பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு 5 பேர் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா 5 பேரும் 5 விதமான ஒர்க் புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கலாம். இப்போ ஒரு பார்ட்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க அங்கே ஒர்க் புக் இருக்கிற காம்பவுண்ட் வேர்ட்ஸை ஃபுல்லாக தரவு பண்ணிட்டு தென் இன்டர்சேஞ்ச் பண்ணி அந்த கைடில் இருக்கிற காம்பவுண்ட் வேர்ட்ஸையும் படிச்சுக்கணும். இதே மாதிரி கிளிப்டு வேர்டு, டெஃபினேஷன் ஆஃப் த வேர்ட்ஸு, கன்ஃபியூசபிள், ஃபாரின் வேர்ட்ஸு, இப்படி ஒவ்வொரு பார்ட்டையும் அந்த 5 ஒர்க் புக்கில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் புக்கில் இருக்கிறதெல்லாம் பார்த்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் 20 out of 20 வாங்கிடலாம். இதில் 20 out of 20 வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த பார்ட்டில் பூராமே வேல்யூ பண்ணுறவங்க ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. எங்கே கம்மி பண்ணுவாங்க அப்படின்னா பார்ட் 4ல் 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு 4 கொஸ்டினுக்கு தான் கம்மி பண்ணலாம். அதுவும் கம்மி பண்ணுற மார்க் பார்த்தீங்கன்னா ஆஃப் மார்க் தான் கம்மி பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா 2 மார்க் தான் கம்மியாகும். டெஃபினட்டாக 98 வாங்கிட முடியும். ஸோ
இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா மினிமம் 50 மார்க் வாங்க முடியும், மேக்ஸிமம் 98 வாங்கலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா மார்க் வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட்.